வேண்டாம், அதனால நான் வந்து ஒரே வழி திமுக ஆதரவு சொல்றேன். இப்போ விஜயும் வந்து நான் பிஜேபிக்கு எதிரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏன் நம்ம டிஎம்கே சப்போர்ட் பண்றோம்? அதுக்கான காரணம் ஒரு உதாரணம் சொல்லுவோம். திருப்பரங்குன்றத்தில் பாஜக ஒரு கழகத்தை மூட்ட முயற்சி செய்தது. மீண்டும் திருப்பரங்குன்றத்தை அயோத்தி ஆக்குவோம் என்று பாஜக முழக்கம் கொடுத்தது. ஒரு அளவை கல்லை தீபத்தூண் என்று ஒரு பொய் சொல்லி ஒரு நீதிபதியை பயன்படுத்தி மக்களிடையே மத கலவரத்தை மூட்டுவதற்கு அவர்கள் முயன்றார்கள். மதுரை நகர மக்கள், திருப்பரங்குன்ற மக்கள் மத நல்லிணக்க கூட்டமைப்பு அமைத்து அதை முறியடித்தார்கள். இவ்வளவு முக்கியமான ஒரு போராட்டத்தில் விஜயும் தவேகவும் எங்கே இருந்தார்கள்? அவங்க உயிரோடு அரசியலில் இருக்கிறதா இருந்தால் அவங்களுக்கு ஒரு குரல் இருக்கணும், பேசணும். எங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? பாஜகவுக்கு எதிராக எதையும் பேசுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அவங்களுடைய இப்போ நேற்று மயிலாப்பூர் வேட்பாளர் வெங்கட்ராமன் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். அந்த பேட்டியில் அவர் சொல்கிறார், எங்கள் பிரதான எதிரி திமுக தான்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்லணும்? ஏன் மற்ற கட்சிகள்லாம் இல்லை அவங்களுக்கு? கொள்கை எதிரிலாம் சொன்னாங்களே. அதனால் உண்மையிலேயே பாஜகவை எதிர்த்து நம்பகமான சக்தியாக இந்த கட்சி எதுவும் இல்லை. அதுதான் உண்மை.